என்னடா சவர்மால வர குப்பூசை காட்டுறேன்னு பாக்குறீங்களா? குப்பூசை வச்சு டிஃபரெண்டா ஒரு டிஷ் செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ்பெஷலா ஃபாரின்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த டிஷ். குப்பூஸ் முனை எடுத்து அதை நீல வாக்குல குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானோன்னு கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. 2 வெங்காயம் 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தையும் தக்காளியையும் ஒன்று அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா செவக்க விடாமல் லைட்டாக செவந்தோடனே அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா வரைக்கும் கிளறிக்கோங்க. மசாலாவில் லைட்டாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க குப்பூசை எல்லாத்தையும் அதில் ஒன்றா கொட்டி மசாலாவோட மிங்கிளார வரைக்கும் நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்ணதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தலையை மேலே தூவி இறக்குனா நல்லா காரசாரமான குப்பூஸ் ஃப்ரை ரெடி. அரேபியன் குப்பூஸும் நம்ம ஊர் மசாலாவும் சேர்ந்து சும்மா டேஸ்ட்டு அல்லுது. மறக்காமல் உங்கள் ஃபாரின்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.